समाचार जो भी फैलाए थे தேசத்துக்கு போக முடியவில்லை. उन्हें खानान देश में प्रवेश करने के लिए नहीं அதை मिला। விட நான் அதிகமா சொல்ல விரும்பவில்லை. उसके अलावा मुझे और कुछ नहीं बताना है। தேவன் நமக்கு அடைக்கலமா இருந்தா, यदि आज हमारे लिए परमेश्वर शरण स्थान है तो தேவனுக்கு பயப்படும் பயம் உண்டாகணும். परमेश्वर की भय हमारे अंदर होना चाहिए। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। இந்த ஆபிரகாம் வாழ்க்கை பயணத்துல போயிட்டு இருக்கும்போது इस अब्राहम अपनी जिंदगी के सफर में, அபிமெலேக் ராஜா தானே, अबीमेलेक राजा है ना, அவர் நீ ஏன் எனக்கு இப்படி செய்தன்னு சொல்றாரு. तूने मुझे ऐसा क्यों किया कर कर बताने लगा। அதுக்கு ஆபிரகாம் என்ன பதில் சொன்னாரு? उसके लिए अब्राहम की क्या उत्तर दी? இன்னும் வேற யாரு? சந்திர சொல்லிட்டா. இது கேள்வி கேட்கணும்னு இதுல ஒண்ணு நான் சொல்லிட்டேன். இப்போ தேவ பயம் இல்லை. उनके अंदर परमेश्वर की भय नहीं था। எங்கிட்ட என்ன கண்டு நீ இப்படி போய் சொன்ன? हमारे अंदर तूने क्या देखा ऐसे झूठ बोलने लगा? தேவ பயம் இல்லை, அதனால என் மனைவி நிமித்தி என்னை கொன்றுவாங்க. आपके बीच में परमेश्वर की भय नहीं, इसके लिए मेरी पत्नी के कारण मुझे घात कर देंगे। இன்னைக்கு ஜெபிக்கிற நம்மகிட்ட கீழ்ப்படிதல் இருக்குதா? जो आज प्रार्थना करते हमारे अंदर आज्ञा पालन है क्या? ஜெபிக்கிற நம்மகிட்ட தேவ பயம் இருக்குதா? जो प्रार्थना करते हमारे अंदर परमेश्वर की भय है क्या? பயங்கரமாக நடக்கும். भयानक कार्य होने वाली है। நாடு முழுவதும் இருளா இருக்குது. पूरी दुनिया अंधकार से छाया हुआ है। நம்ம வாழ்க்கையில் இருளாகாதபடி எச்சரிக்கப்படுகிறோம். हमारी जिंदगी भी अंधकार ना होने के लिए हमें चेतावनी दी जा रही है। ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கம் இல்ல. एक दूसरे के लिए प्रेम नहीं है। ஆண்டவர் நமக்கு அவர் எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு நம்ம பட்சத்துல இருந்தா யார் நம்மை அசைக்க முடியும்? देखिए हमारा परमेश्वर कितना भयानक है। यदि वो हमारे पक्ष रहेंगे तो हमें कौन हिला पाएगा? ரோமர் 15:31 பவுல் சொல்றாரு. रोमियो 15:31 में पौलुस कहते हैं 31 யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படிக்கும், यहूदियों के अविश्वासियों को बचा रहूं, நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும், और मेरी यह सेवा जो यरूशलेम के लिए है पवित्र लोगों के लिए, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் आप परमेश्वर की ओर करने वाली நான் प्रार्थनाएं में போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும். जैसा मैं लड़ता हूँ वैसे तुम्हें भी लड़ना चाहिए। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும், हमारे परमेश्वर यीशु मसीह की निमित्त, ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் पवित्र आत्मा की प्रेम के निमित्त உங்களை வேண்டிக் கொள்கிறேன். आपसे मैं विनती करता हूँ। கவனிச்சீங்களா இந்த வசனத்தை? इसे ध्यान दिए क्या? யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகள், यहूदिया में जो अविश्वासियों है, அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படி, अविश्वासियों से मैं बचा रहूं। இப்ப நம்ம சபைக்கு வரவங்க எல்லாரும் விசுவாசியா இருக்கோம். हमारे कलीसिया में जो भी आते हैं वो विश्वासी है क्या? யார் விசுவாசி யார் அவிசுவாசி? कौन विश्वासी और कौन अविश्वासियों है? வசனத்தின்படி நடக்கவங்க தான் விசுவாசி. जो भी वचन के अनुसार चलते हैं वही विश्वासी है। எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு அந்நிய பாஷையில பேசினாலும் வசனத்துக்கு விரோதமா நடந்தா அவங்க அவிசுவாசி. जितना प्रार्थना करने दीजिए और जितना अन्य भाषा में बोलने दीजिए, लेकिन அவங்களால விசுவாசிகளுக்கு ஆபத்து இருக்குன்னு பவுல் சொல்றாரு. उनके द्वारा अविश्वासी அவிசுவாசிகளால விசுவாசிகளுக்கு ஆபத்து இருக்கு. अविश्वासियों के द्वारा विश्वासियों के लिए आपत्ति है। ஏன்னா நான் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வசனம் எனக்கு ரோமர் रात में 15:31 सोते சொன்னாங்க. समय ये वचन मेरे लिए आया 15:31। அப்போ நம்ம ஒரே கிறிஸ்தவங்களா தான், ஒரே குடும்பமா தான் இருக்கோம், கிறிஸ்தவங்களா தான் இருக்கோம். ஆனா ஒருவருக்கு ஒருவர் வசனம் தெரிஞ்சவங்களா இருக்கோம். ஒவ்வொரு அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க. देखिए हम सब मसीह के अंदर है, हम एक ही परिवार है, लेकिन भाइयों के बीच में हम झगड़ते हैं। சபையில ரகசியமா கேவலப்படுத்துதாங்க. कलीसिया में गुप्त में दूसरों की गलतियां बताते हैं குடும்பத்தை ரகசியமா और கேவலப்படுத்துதாங்க. परिवार को अपमान रहस्य के तौर पर अपमान करते हैं। யாரு? இந்துக்கள் இல்ல, கிறிஸ்தவங்க. पराया व्यक्ति नहीं, मसीह के लोग। அதுதான் பவுல் பேசுகிறார். इसी के बारे में पौलुस बातें करते हैं। யூதேயாவில் இருக்கிற அங்க கிறிஸ்தவங்க தான் இருக்காங்க. யார்? यहूदिया में मसीह के लोग ही है, யூதர்கள் இருக்காங்க. यहूदिया है। அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படிக்கு यहूदिया में जो रहने वाले अविश्वासियों से बचा रहूं। இந்த சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ये सुसमाचार की कार्य कर रहे हैं। அப்போ எவ்வளவு மோசமான சூழ்நிலையில நம்ம இருக்கோம். देखिए कितनी पूरी परिस्थिति में हम है। இவர் சொல்றாரு 29ஆம் வசனத்துல, 19 में ऐसा कहते हैं, நான் உங்களிடத்தில் வரும்போது
जब मैं तुम्हारे पास आता हूँ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். परमेश्वर की सुसमाचार की आशीष के साथ आऊंगा कहकर समझ लिया हूँ। சுவிசேஷம்னா என்ன? सुसमाचार यानी क्या? ஆண்டவர் நமக்காக உலகத்துல வந்து பாடுபட்டு परमेश्वर हमारे लिए संसार में आकर சிலுவையில் அறைப்பட்டு மரித்து तकलीफ அடக்கப்பட்டு उठाकर क्रूस पर मारा गया और तीसरे दिन गाड़ा गया और तीसरा दिन जी उठाए गए, உயிரோடு எழுந்து जी उठाए ஆண்டவருடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். और परमेश्वर की दाहिनी बाजू में विराजमान है। அப்போ அதுக்கு இவர் சொல்றாரு, इसके लिए ये क्या कहते हैं? நான் உங்களிடத்தில் வரும்போது मैं तुम्हारे पास आते समय கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன். परमेश्वर की सुसमाचार की परिपूर्ण आशीष के साथ आऊंगा। நம்ம வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும். जो भी आए वे उस सुसमाचार की आशीष को स्वतंत्र करना है, அது தேவன் விரும்புகிறார். वही परमेश्वर चाहते हैं। அதுக்கு நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும். इसके लिए हमें वचन की आज्ञा पालन करना है। அல்லேலூயா. கீழ்ப்படிவதுதான் சமாதானத்தின் வழி. आज्ञा पालन करना ही शांति की मार्ग है। நம்ம ஆண்டவர் சமாதான பிரபு. हमारे परमेश्वर शांति की राजकुमार है। நானும் நீங்களும் நம்ம இஷ்டப்படி நடப்பதற்காக அவர் உயிரை கொடுக்கவில்லை. मुझे और हमारी मनमानी आपके मनमानी में चलने के लिए वो अपने जीवन को नहीं त्यागे। நம்ம யாருன்னு பவுல் 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்றாரு. हम कौन है कि पौलुस 1 कोरिन्थियर 6 अध्याय 19वां वचन में बोलते हैं, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறிகிறீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா நம்ம நம்முடையவர்கள் இல்ல. यदि हम सुसमाचार की पूरी आशीष को पाना है तो हम हमारे नहीं है। நம்ம என்ன செய்திருக்கோம்? நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? देखिए हमें क्या किया गया है, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். हमारे लिए मोल चुका गया है। அப்போ நம்ம ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் देखिए तुम्हारी देह परमेश्वर की है, உங்கள் ஆவியினாலும் आपकी आत्मा द्वारा தேவனை மகிமைப்படுத்துங்கள். परमेश्वर की महिमा करो। இங்க நடக்குது ஊர் வரைக்கும் போகுது. यहाँ जो कार्य गुप्त में होता है वो गांव तक, तमिलनाडु तक चली जाती है। இந்துக்களா இருக்கோம் நம்ம. हाँ? இங்க இந்துக்களா இருக்கோம். हम तो दूसरे अन्य पराये व्यक्ति है क्या यहाँ? நமக்காக மரித்த இயேசுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். हमारे लिए जीवन त्यागा हुआ यीशु मसीह की बेटियां हम कहते हैं। தேவ பயம் இல்ல. परमेश्वर की भय नहीं है। நம்ம குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும். हमारे परिवार आशीषदायक होना நம்ம चाहिए, ஆசீர்வாதமா இருக்கணும். हमें आशीषदायक होना चाहिए, நம்ம முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். हमारी अंत आशीषदायक होना चाहिए। அதுக்கு நம்ம சுவிசேஷத்தினா அவர் சொல்றாரு. இப்போ நம்ம வாஸ்தவங்கள ரோமர் 15 रोमियो 29 வாஸ்தவம். रोमियो 15:29 हम पढ़े थे। நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன். मैं तुम्हारे साथ सुसमाचार की संपूर्ण आशीष के साथ आऊंगा। இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் வேணும். हमें सभी के लिए सुसमाचार की आशीष अवश्य है, நம்ம தேவனுக்கு பயப்படணும். लेकिन परमेश्वर को डर मानना है। வசனத்துக்கு கீழ்ப்படிதல் தான் சமாதானத்துக்குரிய வழிகள். परमेश्वर की आज्ञा पालन करना ही शांति की मार्ग है। நம்ம வீட்டுல சமாதானத்தை அவர் தரணும்னு சொன்னார். हमारे घर में शांति परमेश्वर को देना है, வசனத்துக்கு நம்ம நடுங்கணும். वचन को कापना है। நீதிமொழிகள் சாலோமோன் சொல்றாங்க. नीति वचन में सुलेमान कहता है 23:27 23-27 में, தேசிய ஆழமான படிகள் கடற்கரை இறுக்கமான கிணறு. என்ன சொல்றீங்க நீங்க? 23, 27 27 தானே? அப்படியா? 23 உன் ஆடுகளின் நிலையை நல்ல அது இல்லம்மா, நான் தப்பா எழுதியிருக்கேன். நீதிமொழிகள் 23:27 தப்பா எழுதியிருக்கேன். அவன் மனசு எப்படி இருக்கோ அவன் மனசு எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருக்கிறான்னு வரும், வசனம் வரும். அது நான் எங்கேயும் விட்டுட்டேன்.
அதாவது ஒரு மனுஷன் மனசு எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருப்பான். 23:7 7वां वचन, அவன் இருதயத்தில் வாசிங்க. அவன் இருதயத்தில் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதும். நம்ம எல்லாரும் நம்ம இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம இருக்கோம். क्योंकि जैसा वो अपना मन है उसके विचार वैसा ही होगा. அப்ப நம்ம இருதயத்துல அவருடைய வசனத்தால் நிரப்பணும். अपने हृदय को परमेश्वर के वचन से भरना है. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நம்ம हमारे बच्चे को हम आशीष करना அந்த है ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு பாலிக்கணும். और वो आशीष हमारे बच्चे में आकर देना चाहिए. உபாகமம் 28 व्यवस्था वरन 28 13 வாசிப்போம். 13 पढ़ेंगे. இன்று நான் உங்களுக்கு இருக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேறு கூறிய செவிக்கும்படி நீ மனதுதான் உணர்வும் சாயாமல். அதான் இன்று நான் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஏழாய கத்திரை கத்திரை கைப்படவும் அதனின்படி நடக்கவும் அதற்கு செல்வதற்கு வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தனியாக்குவார் இல்லாமல் மேலாவார். பைபிள் பூரா செவி கொடுக்கல தான் சொல்லுது. पूरे शास्त्र पर आज्ञा के बारे में कथा है. நம்ம தலையாக்கணும் வாழாக்கணும் நம்ம இருதயத்துல இருக்குது. हम यदि सर और पूछ बनना चाहिए वो हमारे हृदय पर ही है. அதனால நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும். इसके लिए परमेश्वर की दया और मानना है. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவும் விட்டு விலகி வேறு தேவனை செய்யக்கூடிய வலதுபுறம் இடது. आज तुझको वो सुनाता हूँ उसे और पूरे मन लगाकर चौकी सी करे. எல்லா வசனத்தையும் கேட்கும். सभी वचनों को हम ஆனா सुनते இப்படி हैं நம்ம நடக்கணும். लेकिन उसके अनुसार हमें चलना है. நீ இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு இருக்கிற உண்டையவனை கத்தரின் கட்டளை கைக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் அவளுக்கு செவி கொடுத்து வந்தார். दाहिने और बाएं मोड़ ना फिरता हुए आज तुझे आज्ञा देता हूँ कि तू கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். परमेश्वर तुझे पूछ नहीं நீ तुझे सीधा கீழாக்காமல் बनाएगा. மேல. तू नीचे नहीं ऊंचा நிறைய होगा. துன்பம் வரலாம். हमारे लिए कई दुख की आ ஆனா நம்ம सकती பயப்பட है தேவையில்லை. लेकिन हमें डरने के लिए अवश्य ஏன்னா नहीं நம்ம है ஆண்டவரை தெய்வமா கொண்டிருக்கோம். क्योंकि हम परमेश्वर நம்ம माने நம்ம हैं. தேவனுக்கு பயப்படணும். लेकिन हमें परमेश्वर की भय நம்ம मानना है. செய்த காரியம் சரியான நம்ம யோசித்து जो பார்க்கணும். कार्य मैं कर रही हूँ वो क्या अच्छा है कर हमें सोचना நம்ம चाहिए. பேசுறது சரியான்னு பார்க்கணும். जो मैं बातें कर रही हूँ वो सही है कर सोचना நான் चाहिए. அப்படியே மனசுல நினைச்சிட்டே இருக்கேன், ஆண்டவரே நான் பேசுறது மற்றவங்களுக்கு துன்பப்படுத்த கூடாது. मैं अपने हृदय में सोचती बैठती हूँ कि नीचे बातें दूसरे को चोट नहीं अगर पहुँचाना हम चाहिए. मरते हम भूल जाते हैं. நம்ம மறக்க கூடாது. हमें भूलना नहीं நம்ம அப்பா चाहिए. பேரு சமாதான பிரபு. हमारे पिता के नाम है शांति की நம்ம राजकुमार. குடும்பமும் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும். जो भी हम जाते हैं जहाँ भी हम जाते हैं वहाँ आशीष होना चाहिए. அப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி நிலை மாறினாலும் சரிதான். देखिए हमारे जीवन में कई उल्टे कार्य होने दीजिए. நம்ம ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருந்தார் यदि हमारे परमेश्वर हमारे पक्ष में எல்லாமே रहेंगे அவர் சரியாக்குவார். वो सभी को ठीक करेंगे. அப்போ 6 வசனம் சொல்லி ஜாதிகள் கொந்தளித்தது, 6वां वचन कहता है कि ராஜ்யங்கள் தத்தளித்தது, राज्य डगमगाई. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், परमेश्वर अपने आवाज को गरजने लगा. பூமி உருகி போயிற்று. पृथ्वी पिघल गई. சேனைகள் அதாவது நமக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் देखिए हमारे लिए कुछ भी समस्या आने दीजिए. சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா सेनाओं की यहोवा हमारे संग रहेंगे तो சில சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். सेनाओं की यहोवा हमारे संग है. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கார். याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है. அப்போ பூமியிலே பாழ்கெடுப்புகளின் 8 வசனம் சொல்லி 8वां பூமியிலே वचन ऐसा कहती है कि பாழ்கெடுப்புகளை நடத்துகிற கர்த்தருடைய செய்கைகளை आओ यहोवा की महाकर्म देखो कि उसने पृथ्वी पर कैसा उजाड़ किया है. அவர் செய்கை என்னமா இருக்குது? देखिए उनकी महाकर्म कैसा है. 9 வசனம் சொல்ல அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை என்ன செய்கிறார்? देखिए 9वां वचन कैसा कहता है पृथ्वी की छोर तक की लड़ाई को मिटाता है. நம்ம எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவங்களா இருக்கணும். हमें सभी को एक मन होना है. யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. किसी को भी तुच्छ नहीं जाना चाहिए. वह हमें ऊंचा करेगा. ஒவ்வொரு என்ன செய்யணும்? கணவன एक दूसरे को आदर करने के लिए पहला होना चाहिए. 10 வசனம் சொல்லுது 10वां वचन ऐसा நீங்கள் कहती है அமர்ந்திருந்து
चुप हो जाओ நானே தேவன் என்று அறிந்து और கொள்ளுங்கள். जान लो कि मैं ही परमेश्वर हूँ। ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். मैं जातियों में महान எப்படி हूँ। உயர்ந்திருப்பாரு? நம்மளை உயர்த்தும் போதுதான் அவர் உயர்ந்திருப்பாரு. कैसा ऊंचा होंगे? हमें ऊंचा करते समय वो भी ऊंचा होंगे। பூமியிலே உயர்ந்திருப்பேன். पृथ्वी पर में महान எப்படி हूँ। உயர்ந்திருப்பாரு? कैसे महान நம்ம होंगे? ஆண்டவருக்கு பயன்படுறப்போ நம்மளை உயர்த்திட்டே இருப்பாரு. यदि हम परमेश्वर की बात मानेंगे तो हमें ऊंचा करेंगे। அதனால தேவனாம மகிமைப்படும். इसलिए परमेश्वर की नाम महिमा होगी। எளிய பெரிய காரியத்தை செய்தாரு. एलिया महान कार्य किए, சோர்ந்து போயிட்டாரு. फिर तब गए। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெண்ணு பார்த்து சொல்லிட்டா, एक स्त्री यहाँ कहने लगी, இன்னைக்கு உன் தலை இருந்தா பாத்துக்கிறேன். देखिए देखना आज तेरा सर तेरे पास रहेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை என்ன செஞ்சாரு? ஓடி போயிட்டாரு. इसलिए वो दौड़ चल पड़े, ஒரு குகைக்குள்ள போயிருக்காரு. एक गुफा में जाके बैठने लगे। ஆண்டோட நெய்யே சத்தம் வருது. परमेश्वर की धीमी आवाज आ रही है। ஒரு கோயில்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? देखिए गुफा में जाकर क्या कर रहे என்ன थे? சொன்னாரு? क्या करने लगे? ஆ? ஆ, நான் எங்க பிதாக்களை விட நல்லது இல்ல, काफी हुआ परमेश्वर अपने पूर्वजों से मैं महान नहीं இனி हूँ, எடுத்துக்கொள்ளும். मुझे उठा लेना। இப்படி நிறைய பேர் நம்ம கஷ்டப்படலாம். ऐसे कई जन कष्ट उठाते நம்ம हैं, கண்ணீரை பார்ப்பாரு, लेकिन हमारे आंसुओं को நமக்கு देखता है, இரக்கம் செய்வாரு. हमारे लिए दया करेंगे। இன்னைக்குள்ள வசனம், आज हमारे लिए தேவன் वचन, நமக்கு அடுத்தலமும் परमेश्वर हमारा शरण स्थान बल। என்ன காரியத்தில் நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம பலன் இல்லாம இருக்கும். जो जो कार्य में हमारे पास करने के लिए बल பணம் नहीं எல்லாம் है, இருக்கும், ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும், செய்ய வேண்டிய காரியம் செய்ய முடியாது. कई जन के पास धन और संपत्ति लेगी लेकिन कार्य कुछ ஆனா नहीं हुआ அவர் हुआ। பலனா இருக்கு, தேவ பலனா அவர் இருக்காரு. परमेश्वर वहाँ उनके लिए बल है। ஆபத்து காலத்தில் संकट के समय துணையா இருக்கிறார். सहायक पकड़ने वाला है। கடைசி வசனம் சொல்ல, சேனைகளின் கர்த்தர் अंतिम वचन कहता है, அவர் நம்ம கூட வச்சுக்கிடணும். सेनाओं की यहोवा को हमारे पास रखना है। நான் எத்தனை தடவை அவரை துரத்தி இருக்கேன். देखिए मैं कितना बार उन्हें भगाई हूँ। ஒரு இடத்துக்கு போக கூடாது, அங்க போய் நிப்பேன். एक जगह को नहीं जाना तो அப்புறம் मैं वहाँ जाके ஆண்டவரை खड़ी रहती हूँ। துரத்தணும். तब हम परमेश्वर को दौड़ाते हैं। அல்லேலூயா. हालेलुया। யோனா என்ன பண்ணாரு? देखिए जोना ने क्या किया? ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? परमेश्वर ने कहाँ जाने के लिए बताए थे? நினைவேக்கு போக சொன்னாரு. निनीवा में जाने के लिए बोले எங்க थे, போறாரு? लेकिन यह कहाँ गया? दर्शिश में गए। அப்படி நிறைய பேர் நம்ம இருக்கோம். ऐसे कई जन हम है। என் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் என் கூட பேசினதுனால நல்ல பனிஷ்மெண்ட். देखिए परमेश्वर में से बातें करने इसलिए मुझे बहुत पनिशमेंट मिला, ரொம்ப நம்ம மேல அன்பா मुझे இருக்காங்க. ताड़ना मिला। परमेश्वर बहुत அவர் प्रेम நமக்காக करते हैं, சொல்றாங்க. वह हमारे लिए कहते हैं। ஒரு வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு அங்க போய் சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான். एक घर में नहीं खाना खाना है बोलते तो वहाँ जाके मैं खाना खाती हूँ। அவர் சொல்லலன்னா ஒண்ணும் இல்ல, वो नहीं बताएंगे तो कुछ नहीं है, சொன்னவரை அப்படி செய்தா बोलने के बाद वैसे करेंगे तो அதனால நிறைய பனிஷ்மெண்ட் इसके लिए कई ताड़ना मिला था। இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ல கேளாதனால என்ன கிடைச்சது? देखिए परमेश्वर अब्राहम परमेश्वर की बातें उल्लंघन किया, क्या मिला? ஆபிரகாம் மனைவி சொல்ல கேட்டதுனால இஸ்மேல் பிறந்துட்டாரு. अब्राहम अपनी पत्नी की बात में आने लगे, इसलिए इस्माइल की जन्म हुआ। அதனால அவர் மனசு எப்படி கஷ்டப்படுது. देखिए इसके लिए उसके मन में कितना चंचल आने लगा। சாராளமா என்ன சொல்றாங்க? देखिए सारा माँ जी क्या कहने लगी? அடிமை பண்ணி அந்த மகனையும் इस गुलामी औरत और उसकी बेटा को अलग कर दीजिए। அவர் பிள்ளைல देखिए उनका बेटा है। நொந்து போயிட்டாரு. तब गए, அவர் சொன்ன கேட்டா நொந்து போகணுமா? उनकी बात में आने पर उनको तकना आज आएगा क्या? நிறைய காரியத்துல நொந்து போயிருக்கு. என் அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி कई कार्य में मैं तक गई हूँ। அல்லேலூயா. 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 அவர் நம்மை மன்னிக்கிற தேவன், वो हमें क्षमा करने वाला நம்மை சேர்த்துக் परमेश्वर, கொள்கிற தேவன், हमें एक अपने पास ले लेने वाला परमेश्वर। நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், அவருடைய அபிஷேகம் நமக்கு நிறைய இருக்குது. परमेश्वर की आज्ञा पालन करना उनकी अधिक अभिषेक है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எலியா கோவையில் இருந்துட்டு அவர் பயந்து இருக்காரு. ஆண்டவர் एलिया சொல்றாரு, गुफा में डर के साथ रहते நீ हैं। போக வேண்டிய தூரம் என்னது? मेरे நிறைய जाने காரியங்கள் वाला இருக்கு. रास्ता अधिक है। உனக்கு பதில் எலிசாவை என்ன செய்யணும்? तेरे बदला एलिसा की अभिषेक करना है இன்னொரு ராஜாவை அபிஷேகம் और பண்ணணும். दूसरा राजा को अभिषेक करना நமக்கு है। நிறைய வேலை இருக்கு. हमारे लिए कई कार्य है। நம்மளுக்கு கொடுத்த உத்தரான பொறுப்பு என்ன? अपने दिए हुए भंडारी कार्य क्या है? பலவீனரை தாங்கணும். निर्बलता की सहायता 100 குடம் करना। தரவங்களை என்ன செய்யணும்? 100 अंडे के बदले उसमें क्या 50 लिखा गुणा है? में? 50 अंडिया करके लिखना है। 100 கோர்ம தரவங்களுக்கு 80 களமா மாத்தணும். 100 गोनी में
उसमें क्या लिखना है, 80 कर लिखना है। நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும். जो भी हमसे होती है वो सहायक करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இதோட நம்ம முடிஞ்சிட்டோம்னு நினைச்சாரு. एलिया सोचने लगे थे कि हम यहाँ से अंतिम हो गए, அதே மாதிரி நம்ம நினைக்கலாம். ऐसा हम सोच सकते हैं। நம்ம பேரை அவர் பெருமைப்படுத்ததான் அவர் பார்த்துட்டே இருக்காரு. हमारे नाम को ऊंचा करने के लिए वो देख कर बैठे हैं। அவர் பவுல் சொன்ன மாதிரி என்னை போல நீங்க என்ன செய்யுங்க, போராடி செய்யுங்க. पौलुस ऐसा कहे कि मेरी समान तुम लगा प्रार्थना में झगड़ो। பவுலுக்கு யார் கூட போராட்டம் இருந்தது? देखिए पौलुस को किसका मलयुद्ध करना पड़ा? சொந்த ஜனங்களால. अपने खुद की प्रजा, விசுவாசின்னு சொல்றாங்களா, जो भी विश्वासी कहते हैं, பிள்ளைகளாலதான், जो भी परमेश्वर की संतान। அதனால நம்ம ஒருத்தருக்கு அடிச்சு படிச்சுக்க கூடாது. हम एक दूसरे को काट कर चबाना नहीं, நம்ம அன்புல நடக்கணும். हमें प्रेम में चलना है। ஒருவரை என்ன செய்யணும்? हमें एक दूसरे को தேற்ற வேண்டும், संभालना है, तसल्ली करना है। தேற்ற வேண்டியதுக்கு பதிலாக தூற்றக்கூடாது. हमें तसल्ली न देते हुए उनकी बदनाम नहीं करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்துக்கு விரோதமா என்ன வந்துச்சு? देखिए एस्तर रानी के विरुद्ध क्या आने लगा? யூதர்களை கொலை செய்யணும். यहूदियों को घात करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. முடிஞ்சுதா? देखिए हुआ क्या सफल? அந்த சத்துருவே சொல்றாங்க. शत्रु कुछ कहने लगा, मोर्देगाई யூத குலமானா, यदि मोर्देगाई यहूदियों है तो यहूदियों की कुल है तो நீங்க மேற்கொள்ள आप प्रबल नहीं कर पाएगा। நம்ம வந்திருக்க எல்லாருமே யூத குலமாக जो आए हुए आज सभी यहूदियों की कुल बनना है। நமக்கு விரோதமா யாரும் செய்ய முடியாது. देखिए हमारे विरुद्ध हमें कोई कार्य नहीं कर पाएगा। சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. मनुष्य के बारे को बता के कुछ उपयोग नहीं है। आकाश की ओर से போன வாரம் கேட்ட செய்தி நோக்கி பார்த்து प्रकाश। எத்தனை நேரம் கேட்டாலும் நம்ம சுய புத்தியில தான் போப்பாங்க. देखिए कितना बार हम सुनते अपने खुद के सोच में जाते हैं। வசனத்தை பிடிச்சிருக்கணும். इस वचन को पकड़ना है। நோக்கி பார்த்து நம்ம என்ன செய்வோம்? जो भी वो प्रकाशित हुए। நான் வந்துட்டு இருந்தேன், ஒரு கார்ல எழுதி இருந்தது, मैंने आत्मिक के समय में गाड़ी में लिखा था, நீ நல்லா இருப்பதற்கு மற்றவர்களை यदि तुझे अच्छा यार अपनी बात करनीங்களா கார்ல करना नहीं। कोई ऐसा लिखा कहावत देखे क्या? நீ நன்றா இருப்பதற்கு மற்றவர்களை तुझे अच्छा रहने के लिए दूसरों को बिगाड़ना भी எழுதிருந்தது. ऐसा लिखा था। இவன் சரி. देखिए वो कितना ठीक है। இன்னைக்கு நம்ம கோல் சொல்லலாம், आज हम चुगली लगा सकते हैं, தெரியும், ஆண்டவருக்கு உடனே தெரியும், परमेश्वर को तुरंत मालूम पड़ जाएगा, அதனால நம்மளுக்கு நஷ்டம். लेकिन हमारे लिए वो नष्ट है। ஒருவரை உரையவர் கனம் பண்ணதுக்கு பதில் अवकीर्ति नमक செய்தோம்னா அது நமக்கு தான் லாஸ். एक दूसरों की आदर करते हुए छोड़कर दूसरों की क्या करते हैं, हम चुगली लगाते हैं। நம்ம குடும்பம் தான் கேவலப்படும். हमारे परिवार भी नष्ट आएगा। நமக்கு வந்த வசனம் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கலாம். हमारे आया हुआ वचन परमेश्वर हमारे शरण स्थान, நமக்கு பலன், हमारा बल ஆபத்து காலத்தில் और संकट की अति सहज से मिलने वाला सहायक। வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கலாம்? देखिए हमारी जिंदगी की यात्रा कैसे भी होने நம்ம दीजिए, போட்ல ஆண்டவர் இருக்கணும். हमारे नाव पर परमेश्वर को होना है। அவர் தூங்க கூடாது. उन्हें सोना नहीं ஏன் चाहिए। அவர் தூங்குனாரு? देखिए परमेश्वर क्यों सोने लगे? சொல்லுங்க, ஏன் தூங்குனாரு? உங்கள் விசுவாசம் आपके विश्वास कहाँ है? அதுக்கு தானே इसके लिए ना ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க, ஏன் அவர் தூங்குனாரு? சரியா சொல்லுங்க, எதுக்கு அவர் தூங்குனாருன்னா किसके लिए परमेश्वर सो पड़े? விசுவாசத்தை கவனிக்க, विश्वास को देखने के लिए। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் படுத்திருக்காரு, அவர் தான் இருக்காரு. वह तो है ना, நம்ம வாழ்க்கை பயணத்தில் அவர் இருக்காரு. हमारी जिंदगी की यात्रा में वह அவர் है। தூங்குறது போல இருக்காரு. वो सोते हुए दिखाई दे रहे பைபிள் हैं। என்ன சொல்லுது? देखिए पवित्र शास्त्र क्या உன்னை कहते हैं? காக்கிறவர் உறங்குகிறது. मेरी रक्षक कभी सोएगा नहीं, ऊँगेगा நம்ம नहीं। பிரச்சனை அவர் தூங்குற மாதிரி இருக்கலாம். हमारी समस्या ऐसा लगेगी कि वो परमेश्वर सो रहे हैं, அவரை சும்மா இருக்க கூடாது. उसे चुप रहने के लिए नहीं देना चाहिए। அல்லேலூயா. 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 நம்ம போட்ல இருக்காரு. क्योंकि हमारे नाव पर वह है, நம்ம போட்ல இருக்கிறதுனால ஆபத்து இருக்கு. हमारे नाव पर है इसलिए आपत्ति भी है। வசனத்துக்கு நம்ம நடக்காம ஏதாவது சொன்னா நமக்கு ஒரு அடி கிடைக்கும். यदि हम वचन की आज्ञा पालन नहीं करेंगे तो तुझे तुरंत हमें ताड़ना मिलेगी। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போட்ல ஒரு இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை வேணும்.
आज हमें भरोसा होना चाहिए कि हमारे नाव पर परमेश्वर है। நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா எந்த மனிதர்களுக்கு நம்ம பயப்படணும்? देखिए वचन की आज्ञा पालन करेंगे तो हम किस मनुष्य से डरना नहीं चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா கீழ்ப்படிஞ்சுதான் நடந்தாரு. एलिया आज्ञा पालन ही करे थे। நாளைக்கு வந்து தலைவந்தா பாத்துக்கிட்டேன்னு சொன்னோன்னே பயந்துட்டாரு. देख लेना दूसरा दिन तेरा सर तेरा पास रहेगा। அவர் ஆராதிக்கிற தேவன் தான் உயிரோட இருக்காரு. देखिए जो वो आराधना करने वाला परमेश्वर तो जीवित है। அவர் எப்படி ஜெபம்னாரு? देखिए वो कैसा प्रार्थना करने लगा, हाय परमेश्वर काफी है, நல்லதே இல்லை, मैं अपने पूर्वजों से महान नहीं हूँ, என்னை எடுத்துக்கொடு, मुझे उठा लेना। இது நம்ம எத்தனை பேர் கவலையில இருக்கோம்? देखिए ऐसे कितने जन संकट में है। நம்ம நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. हमारे लिए कई कार्य को करना है। நம்ம அவரோட ஒப்புரவாகுவோம், उनसे मेल मिलाप करेंगे, அவர் வசனத்தை அன்பு கூறுவோம், उसके वचन को प्रेम जताएंगे, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்போம், जो वो बातें करता है बोलता है उसी को सुनेंगे। அன்னைக்கு கன்னிமரி அம்மா சொன்னாங்கல்ல, उस दिन कुंवारी मरियम कहने लगी, அந்த தண்ணி ஊத்துவங்க जो पानी पे डालते हैं परोसते हैं उनके वाले அவர் पास, என்ன சொல்கிறாரோ जो वह क्या कहता है उसी के प्रकार அது करो, நமக்குரியது. वो हमारी है। நம்ம வசனம் என்ன சொல்லுதோ वचन क्या कहती அதை है கவனிக்கணும், उसे ध्यान देना நம்ம है। சூழ்நிலைகளை கவனிக்கக்கூடாது. हमारी वातावरण को हमें देखना नहीं चाहिए, அதனால நமக்கு ஆபத்து இருக்கு. इसके लिए हमारे लिए நம்ம आपत्ति உண்மையான है। பொறுப்பை கரெக்டா கவனிக்கணும். अपने भंडार की कार्य को संभालना அந்த है। உண்மையான பொறுப்புல ஆண்டவர் எப்படி சொல்றாரு? देखिए उस भंडारण के कार्य में परमेश्वर कैसा कहते அந்த हैं, உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான். उस भंडारी बुद्धिमानी कार्य किया। எப்படி செய்தான்? कैसा किया, 150 ஆக்கினாரு, 100 को मन्दिर से 50 कर क्षमा कर दिया, கடனை இல்லாம ஆக்கினாரு. कर्ज बिना कर्ज कर दिया। அதே மாதிரி நம்ம சக ஆட்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? देखिए ऐसे हम पड़ोसी में कैसा बर्ताव करते हैं, அதனால நம்ம ஆண்டவர் பிரியப்படுகிறாரான்னு பார்க்கணும். उसके लिए परमेश्वर हमारे ऊपर प्रिय रखते हैं करके देखना चाहिए। ஒரு வசனம் சொல்லுது, தேவன் தம்பி ஜனத்தின் மேல் एक वचन कहता है कि परमेश्वर अपने प्रजा पर प्रिय रखते हैं। சங்கீதம் 149 நாய் சொல்லு. भजन संगीता 179 कहती है, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியப்படுகிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிக்கினால் அது भजन संगीता 149 में कहता है। அல்லேலூயா. அல்லேலூயா। வசனம் எவ்வளவு அழகா பேசுது. देखिए वचन कितनी अच्छी सी बातें करती है। நானும் நீங்களும் அவருடைய ஜனமா இருக்கணும். मैं और उन्हें आपको उनकी प्रजा बनना है। அவருடைய ஜனமா இருக்கும்போது அவர் பிரிய வைக்கிறார். यदि हम उनके प्रजा ठहरेंगे तो प्रिय रखेंगे। சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பின जो भी அலங்கரிப்பார். नम्र स्वभाव के हैं उन्हें उद्धार से श्रृंगार அல்லேலூயா. करेंगे। हालेलुया। சாந்த குணம் நம்மளுக்கு சாந்த குணங்களை வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு அதுதான் சாந்த குணம். हमारे अंदर नम्रता के गुण नहीं है, जो भी वचन से डरते हैं उनकी अंदर है। வசனம் என்னை நடத்தும். वचन मुझे चलाएगी, அவருடைய நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. उनकी भरोसा में लज्जित नहीं ठहरेगी। அல்லேலூயா. அல்லேலூயா। அவர் மேல உள்ள நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்த முடியாது. उनके ऊपर जो भी भरोसा रखते हैं उन्हें लज्जित न होंगे। சங்கீதம் 25:9 சொல்லுது, भजन संगीता 25:9 कहती है, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி नम्र लोगों को न्याय की शिक्षा சாந்த देगा குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். और नम्र लोगों को अपने मार्ग दिखलाएगा। சாந்த குணம்னா சாந்த குணம் அமைதியா இருக்கிறது சாந்த குணம் இல்ல. जो भी शांत रहते हैं वो नम्र गुण नहीं है। வசனத்தை நம்பி கர்த்தருக்கு வசனத்துக்கு காத்திருக்கிறது. वचन की भरोसा पर परमेश्वर को बाट जोना। அப்போ நம்மள அநீதிக்கு போக விடாம நம்மள நியாயத்துல நடத்துதார். अधर्म को न जाते हुए हमें न्याय पर चलाते हैं। இப்ப நியாயத்துக்கு போகாம அநீதிக்கு போகும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு. अधर्म के साथ देंगे तो परमेश्वर हमसे बातें நீ करेंगे, இப்படி செய்யாத. तो ऐसा हम नहीं करना। சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி नम्र लोगों को न्याय पर शिक्षा पर चलाकर சாந்த குணமுள்ளவருக்கு தமது வழியை और नम्र लोगों को अपना मार्ग दिखलाएगा। மறுபடி நம்ம கூட பேசுகிறார்.
वापस हमसे बातें करते हैं। எவ்வளவு அன்புள்ள தேவன். देखिए कितना प्रेमी परमेश्वर है। ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி ஆயிட்டாங்க, யூத குழந்தை அவங்க. एस्तर तो रानी बन गई और यहूदियों की कुल में थी, ஆனா ஆமானுக்கு பயம் இல்ல. लेकिन आमान से डरता नहीं था। ராஜாவின் பலம் இருக்குன்னு அவர் நினைச்சாரு. देखता था कि राजा की बल उसके पास है करके। ஹல்லேலூயா. 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 மனித பலம் என்ன செய்ய முடியும்? देखिए मनुष्य की बल क्या कर पाएगा। 118 சங்கீதத்துல பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். देखिए 118 में ऐसा लिखा है, இருப்பதே நலம். प्रभु के ऊपर भरोसा रखने से प्रभुओं पर परमेश्वर रखने पर परमेश्वर पर रखना उत्तम है। மனுஷர்களை நம்புவதை பார்க்கலாம். मनुष्य के ऊपर भरोसा रखना, தேவன் மேல் பற்றுதலா இருப்பதே परमेश्वर के ऊपर भरोसा रखना ही भला है। எது நன்மை எது தீமைன்னு நம்ம கண்டுகொள்ளணும்னா, कौन सा भला कौन सा बुरा है कर जांचना पता चलना है तो ஆண்டவரே நீ வசனத்தின்படி நடத்துங்கப்பா. ए परमेश्वर वचन के अनुसार मुझे चलाना। நம்மால நடக்க முடியாது, हमसे नहीं होगा, அவர் தான் நடத்தணும். वही उसी को ही चलाना அவருக்கு है, நம்ம ஒப்பு கொடுக்கணும். उनके पास सौंपना चाहिए। ஆபிரகாம் அவர் சொன்னபடிதான் நடந்தாரு. अब्राहम के वचन के अनुसार ही चला, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழியில பயந்தாரு, लेकिन रास्ते में डरने लगा। ஆண்டவர் கரம் பிடிச்சு நடத்திட்டு வராரு. परमेश्वर उसके हाथ पकड़कर चलाए। ஆபிரகாமோட தேவன் இருக்கிறார், अब्राहम के साथ परमेश्वर था, ஆனால் இந்த இடத்துல தேவ பணியான பொய் சொல்றாரு. फिर भी इस जगह पर परमेश्वर कर भय नहीं कर झूठ बोलने लगा। நம்மளும் மனுஷிகமா இருக்கிறதுனால நம்மளும் தவறுவோம். हम भी शारीरिक में रहते हैं, इसके लिए हम भी उलट हो जाते हैं, ஆனா மன்னித்து சேர்த்துடுவார். लेकिन हमें क्षमा कर एक कर देंगे। நம்ம எப்பவும் வேதத்தை ஆராயணும். हमें लगातार पवित्र शास्त्र को जांचना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா யாருமே வர முடியாது. हमारे विरुद्धता में कोई भी नहीं ஏன்னா आने தேவ होगा, பலம் நமக்கு இருக்கு. क्योंकि परमेश्वर की बल நான் हमारे அடிக்கடி पास உங்களுக்கு है। சொல்லுவேன், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வசனம். लगातार मैं तुमसे कहती हूँ, पहला कोरिन्थियर 1 अध्याय 24वां वचन, யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஒண்ணும் இல்லை. यहूदी यूनानी कुछ नहीं है, யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு கிறிஸ்து என்னதான் இருக்காரு? जो भी परमेश्वर चुने देव उसके लिए बलनो, मसीह தேவ ஞானம், परमेश्वर की बल और परमेश्वर की அவர் ज्ञान நடத்துவார். है, वो அவர் சொன்னாலும் चलाएंगे, நமக்கு வந்துரும். उनके द्वारा हमारे पास आएगा। அன்னைக்கு தானியேல் கீழ்ப்படிந்தாரு, उस दिन दानियेल आज्ञा पालन किए, ஞானத்துல சமர்த்தம் உள்ளவர்களாக वो காணப்பட்டார்கள். बुद्धिमान ठहराया गया। கீழ்ப்படிதல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது சமாதானத்தை உண்டாக்கும். आज्ञा पालन शांति फैलाएगी, இணங்குதல் சமாதானத்தை உண்டாக்கும். इकट्ठा शांति फैलाएगी। எங்கேயுமே நம்மால பிரிவினை வரவே கூடாது. कहीं भी हमारे द्वारा अलग पर नहीं होना चाहिए। நிறைய சபைகள்ல கோஷ்டி கோஷ்டியா இருக்காங்க. कई कलिसिया में कई झुंड में बैठे रहते அது हैं, பிசாசின் கிரியை. वो शैतान की क्रियाएं हैं, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. लेकिन हमें वैसा नहीं होना चाहिए। हालेलुया। வேதத்தின் மகத்துவங்களை எழுதி தந்திருக்காங்க. पवित्र की महान कार्यों को लिख कर दिए हैं। நமக்காக நம்ம தனி மனுஷனுக்காக நம்ம போராடக்கூடாது. हमारे खुद पना के लिए हमें झगड़ना नहीं चाहिए। நம்மளை இவங்க சரியா நடத்தினாங்களோ அப்படின்னு கேட்கவே ये கூடாது. हमें ठीक चलाए क्या ऐसे पूछना नहीं चाहिए। பரத்துல இருந்து வராம எந்த காரியமும் நடக்காது. जो भी ऊपर से आती है उसके अलावा कुछ नहीं होगा। அப்படி ஓங்கி கரத்துக்குள்ள பலத்த கரத்துக்குள்ள ஓங்கி பயத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். परमेश्वर की बुझ बल के अंदर हमें चुप कर रहना है। சாரா அநியாயம் பண்ணாங்க, सारा अन्याय की, ஆனா ஆண்டோட வார்த்தை என்ன வந்தது? लेकिन परमेश्वर की वचन क्या आने உன் लगा, ஆச்சாருக்கு तो அடங்கிடு. अपनी मालिकिन को अधीन रहना। நமக்கு இந்த உலகம் சொந்தம் கிடையாது. हमारे लिए संसार नहीं கொஞ்ச है, நாள் நம்ம இருக்க போறோம். कुछ दिन के लिए यहाँ ठहरने वाले நான் हैं, நீங்களும் வசனத்துக்கு அடங்கணும். लेकिन मुझे और आपके वचन की आज्ञा पालन करना நம்ம है। நல்லா இருக்கணும். यदि हमें अच्छा रहना है तो நம்ம சந்ததி நல்லா இருக்கணும். हमारी संतान अच्छी நம்ம होनी चाहिए। யாரெல்லாம் உறவு வச்சிருக்கோமோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். जिनके साथ हम रिश्ते रखे हैं वो सभी अच्छा होना चाहिए। யார் சிதறடிக்கப்பட்டு போகக்கூடாது. कोई भी तितर बितर नहीं होना चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை தான். मसीह की जिंदगी उभरतुरे की जिंदगी है। ஆண்டவர் சொன்னாரு லூக்கா 10:3 परमेश्वर कहने लगे लूका 10:3 में, நான் ஓநாய்களுக்குள்ளே உங்களை என்ன செய்தேன்? बेटियों के बीच में तुम्हें बेचता हूँ। ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறாராம். भेड़ को बेटियों के बीच में बेचता है। கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நான் நீங்கள் ஓநாயாக மாறக்கூடாது. मसीह के लोग रह सकते हैं, लेकिन मुझे और आपको बेटियां नहीं बनना है। சீசர்கள் எங்க இருந்தவா வந்தாங்க? இல்ல. देखिए चेले कहाँ से भी आए थे क्या? नहीं। சபையில் இருக்க பிரதான ஆசாரியர்களும்
அங்க இருக்க மூப்பர்களும் தான் விரோதியா வந்தாங்க. कलीसिया में रहने वाले प्रधान याजक की उनके विरुद्ध में आने लगे। இதெல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ये सभी हमारे लिए लिख कर गया है। அன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது ஓநாய்களா மாறுதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆனா ஓநாயா மாறக்கூடாது. मसीह की जिंदगी में उस दिनों से आज तक कई लोग बेटियां बनते हैं। நம்ம உலகத்துல அப்படிதான் வச்சிருக்காரு. हमें संसार में वैसे ही रखे हैं। ஓநாய்களுக்கு என் பிள்ளைகளை நான் அனுப்புதேன். बेटियों के बीच में अपनी बेटियों को मैं बेचता हूँ। அனுப்பிட்டு சும்மா விட்டாரா? இது வசமா நீங்க தான் சொல்லணும். அனுப்பிட்டு சும்மா விட்டாரா? बेच कर ऐसे चुप रहे क्या? சொல்லுங்க. லூக்கா 10:19 சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல में लिखा है, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். देखो मैं तुम्हें सांपों और बिच्छुओं को रोकने के लिए अधिकार देता அது हूँ। பேயா மாறலாம். वो शैतान बदल सकती है, लेकिन हमारे लिए कुछ ஓநாய்களுக்கே नहीं है। நம்மை அனுப்புகிறார். बेटियों के बीच में बेचते हैं, ஓநாய்களுக்கு சேதப்படுத்தாது लेकिन சொல்கிறார். बेटियों तुम्हें हानि नहीं पहुँचाएगी। அப்ப நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு வாய் பயப்படணும். देखिए हमें कितना परमेश्वर की நம்ம भय எப்படி मानना है। ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். हमें बहुत आशीष को स्वतंत्रता करना है। என்னங்க நான் உங்க வீட்டுக்கு வரும்போது சுவிசேஷத்தின் பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருகிறேன். அந்த வசனம் मैं तुम्हारे साथ बीच में आने समय सुसमाचार की परिपूर्ण आशीष के साथ आऊंगा। ரொம்ப சந்தோஷமா இருந்தது.